மக்கள் திலகம் படங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பம்சம் தென்படும். சரவணா பிலிம்ஸ் படகோட்டி படத்தில் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி பாடலில் சரோஜாதேவி வர்ணித்து பாடும்போது இன்று போல் பாடல்களில் இல்லாத இலக்கிய காவியங்களின் பெயர்களால் அழைத்து பவளக்கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்மாவே வா என வர்ணித்து தொடர்ந்து பாடும்போது ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே என்ற வரிகளின் போது மக்கள் திலகம் சரோஜாமாவை தாவி பிடிக்க வர ஒரு பொய்கையில் படர்ந்த தாமரை இலையிலே குதித்து ஓடுவார். ஆம், பெண்மை இலகுவானால் என்ற மென்மையை காட்ட உடனே மக்கள் திலகமும் தொடர்ந்து காலை வைக்க இலை மூழ்க தடுமாறி விழுவார். ஆண் மிருதுவானவன் என்பதை காட்ட மக்கள் திலகம் உடனே பின்னோக்கி பொய்கையை சுற்றி வந்து வேகமாக முந்தி வந்து சரோஜாதேவியை தாப்பி பிடிப்பார். ஆண் வேகமானவன் என்பதை காட்ட சிறு காட்சியை கூட அடடா எவ்வளவு நுணுக்கமாக தெளிவாக திறமையாக கையாண்டுள்ளார் மக்கள் திலகம். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று தமிழ் திரையுலகத்தால் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜாதேவி தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் படங்களில் தான் அவர் உச்சத்தை தொட்டார் என்று கூறலாம். அக்காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆருடன் அதிகமான படங்களில் நடித்தவர் சரோஜாதேவி. எம்ஜிஆருடன் சரோஜாதேவி இணைந்து கதாநாயகியாக 26 படங்களில் நடித்திருக்கிறார். அத்தனை படங்களிலும் காதல் காட்சிகள் அருமையாக இருக்கும். பாடல்கள் தித்திக்கும் தேனாக இனிக்கும். எம்ஜிஆர், சரோஜாதேவி இருவரையும் திரையில் பார்ப்பது உற்சாகமான கொண்டாட்டமாக இருந்தது. தாய் சொல்லை தட்டாதே படத்தில் வரும் சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாள் என்ற பாடலாகட்டும், ஒருத்தி மகனாய் பிறந்தவனா உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் என்று நாயகனை போற்றி பாடும் பாடல் காட்சிகளும் சரோஜாதேவி மீது மதிப்பு கொள்ள வைத்தது. திருடாதே என்னருகில் நீ இருந்தால் என்ற பாடலுக்கு இருவரும் நடித்த காட்சிகள் பல முறை ரசிகர்கள் பார்த்து கொண்டாடினார்கள். மாடப்புறா படத்தில் வசந்தி தான் கதாநாயகி என்றாலும் சரோஜாதேவிக்கு வலுவில்லாத கதை அமைப்பு. தாயை காத்த தனையன் படத்தில் கட்டி தங்கம் வெட்டியெடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து என்ற பாடலுக்கு சரோஜாதேவி வர்ணித்து எம்ஜிஆர் பாடும் பாடலுக்கு ரசிகர்கள் உருகி போனார்கள். பாசம் படத்தில் பால் வண்ணம் பருவம் கண்டேன் என்ற ஒரே ஒரு டூயட் இருந்தாலும் அந்த பாடல் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தது. குடும்பத் தலைவன் படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி காதல் நடிப்பு இப்படி ஒரு ஜோடி அழகாக இல்லை, இன்னும் சொல்லும் வண்ணம் இருந்தது. குளத்தில் இருவரும் பாடும் காட்சி வித்தியாசமாக இருந்தது. பணத்தோட்டம் படத்தில் எம்ஜிஆர் வர்ணித்து பாட சரோஜாதேவி பதிலுக்கு பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா என்று எம்ஜிஆர் வர்ணிக்க இன்றைக்கும் நெஞ்சில் இனிக்கும் அந்த பாடல். பெரிய இடத்து பெண் படத்தில் கல்லூரி மாணவியாக நாகரிக உடையில் வலம் வந்த சரோஜாதேவியை கண்டு ரசிக்கலாம். அன்று வந்தது அதே நிலா என்ற பாடலுக்கு அவ்வளவு அழகாக இருந்தார். நீதிக்கு பின் பாசம் படத்தில் அக்கம் பக்கம் பார்க்காதே என்று சைக்கிள் ஓட்டி கொடுக்கும் அழகே அழகு. வாங்க வாங்க கோபாலையா என்று சரோஜாதேவி எம்ஜிஆரை வரவேற்று பாடும் பாடல், சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே என்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். அதே போல பணக்கார குடும்பம் படத்தில் பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் டூயட் பாடல், அந்த மெலோடி ரசிக்காத இதயங்கள் உண்டா? என் கடமை படத்தில் ஹலோ மிஸ் ஹலோ எங்கே போறீங்க என்ற பாடலுக்கு எம்ஜிஆர் வழித்துணையாக வந்து பாடுவது அதை ஈவ்டீசிங் பாடலாக பயன்படுத்திய தவறு என்று அப்பொழுது பத்திரிகை விமர்சனம் எழுதினாலும் அந்த பாடல் காட்சியில் காதல் ரசனை மிக அதிகம். தெய்வத்தாய் படத்தில் துப்பறியும் போலீஸாக எம்ஜிஆர் வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்ற பாடலும், ஒரு நிலவை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குழுவில்லை என்ற பாடலும், இந்த புன்னகை என்ன விலை என்ற பாடல் இருவரின் ஜோடி அழகாக ரசிக்க வைத்தது. அடுத்ததாக படகோட்டி படத்தில் சங்க காலத்து கவியை எம்ஜிஆர் பாடியிருந்தார். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாடலுக்கு அந்த இரவு நேர சில்லென்ற காற்று ரசிகர்களை ஈரப்படுத்தியது. ஆசைமுகம் படத்தில் நீயா இல்லை நானா என்ற பாடல் இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இருவரின் காதல் நடிப்பு. நாடோடி படத்தில் திரும்பி வா ஒளியே திரும்பி வா பாடல் இன்றும் ரசிக்க வைத்து கொண்டிருக்கிறது. கலங்கரை விளக்கம் படத்தில் அற்புதமான பாடலை கொடுத்திருந்தார். நான் நாணயிட்டால் படத்தில் நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டிருந்த டூயட் பாடல் சரோஜாதேவி எம்ஜிஆர் ஜோடி ரசித்து பார்த்தார்கள். அன்பேவா சொல்ல முடியாத காதல் காட்சிக்கு ஒரு உதாரணமாக அமைந்த படம் மற்றும் தாலி பாக்கியம், பறக்கும் பாவை, பெற்றால்தான் பிள்ளையா, அரச கட்டளை போன்ற படங்களில் எம்ஜிஆர், சரோஜாதேவி காதல் பாடல்கள் ரசிகர்களை உருக வைத்தது, ரசிக்க வைத்தது. நாடோடி மன்னன் எம்ஜிஆர் இயக்கி தயாரித்த அவரின் சொந்த படமான நாடோடி மன்னனில் எம்ஜிஆருக்கு நாயகியாக நடிக்க முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் பானுமதி.
ஏற்கனவே எம்ஜிஆரும் பானுமதியும் இணைந்து நடித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆனதால் அதிலும் அவரே ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் படப்பிடிப்பில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நாயகியாக நடிப்பதிலிருந்து பானுமதி விலகிக் கொள்ள எம்ஜிஆருக்கு நாயகியாகும் வாய்ப்பு சரோஜா தேவிக்கு வந்தது. இளவரசி ரத்னா பாத்திரத்தில் நடிக்க வைக்க பல புதிய நடிகைகளை தேர்வு செய்து படமெடுத்து பார்த்து அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததால் சரோஜா தேவியை இறுதி செய்தார். அந்த படத்தில் நடித்தபோது சரோஜாதேவியின் மழலை கலந்த தமிழுக்கு ஏற்ப வசனங்களை மாற்றி அமைத்தார். கலங்கரை விளக்கம் எம்ஜிஆர் படங்களில் நடிக்கும்போது நாயகிக்கு நடிப்பதற்கு பெரிய ஸ்கோப் கிடைக்காது என்பார்கள். ஆனால் இந்த படத்தில் சரோஜாதேவியின் நடிப்பு பிரமாதம். இந்த படத்தில் வரும் பல்லவன் பல்லவி பாடட்டுமே பாடலை குறிப்பிட்டு கேட்டதாக சொல்லுவார்கள். அதே போல என்ன உறவோ என்ன பிரிவோ பாடலை டிஎம்எஸ் பாடினார். இந்த பாடலை கேட்டுவிட்டு அவருக்கு சிவாஜி கணேசனுக்கு பாடுற மாதிரி பாடுறீங்க என்றாராம் எம்ஜிஆர். கலங்கரை விளக்கம் படத்தின் என்ன உறவோ என்ன பிரிவோ என்ற பாடல் இன்றளவும் ரசிக்க வைக்கிறது என்பது உண்மை. தமிழ் திரையுலக ஜோடிகள் வரிசையில் சிவாஜி, KR விஜயா, ஜெமினி சாவித்ரி, ரஜினி ஸ்ரீபிரியா, கமல் ஸ்ரீதேவி போன்று எத்தனை ஜோடிகள் வந்திருந்தாலும் எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடி பொருத்தம் அந்த காதல் காட்சிகள் கண்ணுக்குள்ளே நிற்கிறது, மனசுக்குள் வீங்காரம் இடுகிறது. இந்த காதல் ஜோடியைப் போல எவரும் உண்டா என்று கேட்க வைக்கும் அந்த அழகான ஜோடி எம்ஜிஆர் சரோஜாதேவியின் ஜோடி என்றால் அதுதான் உண்மை.